உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார் திருவள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதி. ஆயிரம் ஆண்டுகள் வளம் கொழித்த தமிழகத்து மண் மழையின்றி, ஏரிகளில் தண்ணீரின்றி இன்று வறண்டு கிடக்கிறது. உழவர்களின் மனங்களில் மகிழ்ச்சி இல்லை. ஆயினும் எதிர்காலத்திலாவது தங்கள் வாழ்வில் வசந்தம் வரும் என்ற நம்பிக்கையுடன் இன்று பொங்கலை கொண்டாடுகின்றனர். தை முதல் நாளான இன்று வீடுகள் தோறும் வாசல்களில் வண்ணக் கோலமிட்டு இஞ்சி மஞ்சள் செடிகளை கட்டி புதுப்பானையில் பொங்கல் வைக்கின்றனர். அரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி ஆகியவற்றை கொண்டு வைக்கப்படும் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகத்துடன் கூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். தலைவாழை இலையில் பொங்கலிட்டு கரும்பு வைத்து இயற்கைக்கும் கதிரவனுக்கும் படையலிட்டு நன்றி செலுத்துவார்கள். பொங்கல் பண்டிகையை குடும்பத்துடன் கிராமங்களில் கொண்டாடுவதற்காக வெளியூர்களிலிருந்து அவரவர் உறவினர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டனர். மாட்டுப் பொங்கலான நாளை உழவிற்கு உதவும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக விவசாயிகளின் வீடுகளில் பொங்கலிடுகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இதுவரை அனுமதி கிடைக்காததால் கிராமங்கள் உற்சாகத்தை இழந்து கிடக்கின்றன. வரும் காலமாவது உழவனின் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தட்டும் என இந்நேரத்தில் நம் விழைவை வெளிப்படுத்துவோம்.